நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பொய் சொல்லக்கூடாது, அதே சமயத்தில் நம்ம நினைக்கிறதையும் அப்படியே பேசிடக்கூடாது, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு. அதுக்கு கீழே வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அப்போ நம்ம லைஃப் எப்போ வாழ்கிறது. அப்புறம் கூட சொன்னாங்க, இப்போ உனக்கு புரியாதுமா, சின்ன பொண்ணாக இருக்க, போக போக புரியணும். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் இப்படி அமைதியாக விட்டு விட்டு போனதுனால தான் நெய்பர்ஸ்லாம் அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் அதை சொன்னேன்னு கிளியராக சொல்லணுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் எங்கள் அப்பாவை தவிர மற்ற எல்லாத்துக்கிட்டேயும் சட்டுன்னு நான் பேசுவேன். ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிட்டேன்னா பொறுமையாக போகலாம், சரி இன்னொரு டைம் பார்க்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கே என்னோடதில் கிடையாது. உடனே பேசுவேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா உடனே என்ன சொல்லுவோம், இவள் சண்டைக்காரி, ஐயோ அவளா. நம்ம பேசுகிறது நியாயமாகவே இருந்தாலும் நம்ம பேசுகிற விதத்தை வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டாம்ப் குத்திடுவாங்க. அதை வச்சு தான் நான் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன கமெண்ட்டையும் நான் ரிசீவ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப் காலி ஆயிரும். கரெக்டு தான்.